ஹாய் மக்களே, சென்னையிலேருந்து நான் உங்கள் வித்யா. ஒரு ஆர்ட்டை கற்றுக்கிட்டு அதில் ஏர்னிங்ஸ் எடுத்தால் மட்டும்தான் பிஸ்னஸ் தான். நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு டேலண்ட்டை ஏர்னிங்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும்னா அதுக்கு பேரும் பிஸ்னஸ் தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்ட். அதை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி கூட ஏர்னிங்ஸ் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் எடுத்த வீடியோஸ் டெலீட் ஆகிடுச்சு. பட் நான் ஸ்டெப்ஸ் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேன்வாஸ் போர்டில் ஏர்டைட் கிளே வச்சு இந்த ஆர்ட் நான் பண்ணியிருக்கேன். இது எனக்காக நான் பண்ணது தான், ஒரு கிஃப்ட்டுக்காக நான் ரெடி பண்ணது தான். பட் இது நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக நான் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேன்வாஸ் போர்டு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் ஏர்டைட் கிளேவும் வாங்கிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன அவுட்புட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான இமேஜஸை ஃபஸ்ட்டு பென்சிலில் ட்ரா பண்ணிக்கோங்க. எந்த பெயிண்ட்டுமே ஸ்டார்டிங் பண்ணக்கூடாது. ஸோ கேன்வாஸ் போர்டு எடுத்துகிட்டு ஜஸ்ட் நீங்கள் உங்களோட அவுட்புட்கான ட்ராயிங்கை மட்டும் பென்சிலால் ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு இந்த எம்டிஎஃப் போர்டு மேலே உங்ககிட்ட ஒயிட் கலர் பெயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஒயிட் கலர் பெயிண்ட்டை மேலே அடிச்சுக்கலாம். ஸோ ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கெல்லாம் ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அது மேலே நம்ம ஏர்டைட் கிளேவை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பார்த்திங்கன்னா இது மேலே நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் எந்தெந்த இடத்துல ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அந்த ட்ராயிங்க்கு மேலே ஒரு த்ரெட்டு சைஸுக்கு நம்ம கொடுக்கணும். உங்களுக்கு திக்னஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா திக்னஸ் அதிகமாக கொடுத்துக்கலாம், கம்மியாக வேணும்னா கம்மியாக கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் எங்கேயாச்சும் டெக்ஸ்சர் கொடுக்கணும். டெக்ஸ்சர் மீன்ஸ் இப்போ நான் ஃப்ளவர் மாதிரி வச்சு நான் இதில் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தொட்டு பார்க்கும் போதும் நேரில் பார்க்கும் போதும் அந்த இடத்துல ஃப்ளவர் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ டெக்ஸ்சர்ஸ் எப்படி கொடுக்கறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நார்மலாக நம்ம எப்போதும் போல் கிளே எந்தெந்த இடத்துல கொடுக்கணுமோ அந்த இடத்துலலாம் கீழே க்ளூ வச்சு அதுக்கு மேலே அந்த கிளேவை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஜஸ்ட் ஏதாச்சும் இந்த குண்டூசி மாதிரி இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் இதில் ஈஸியாக டெக்ஸ்சர் கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா டூத் பிக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அது மேலே இப்படி வச்சு எடுத்திங்கன்னா அதோட அந்த குழி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தெரியும். ஸோ நீங்கள் பெயிண்டிங் பண்ணும்போது அந்த டெக்ஸ்சரை இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஹார்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோல்டு கூட அவைலபிளாக இருக்கும். நீங்கள் சின்ன சைஸ்லையோ பெரிய சைஸ்லையோ யூஸ் பண்ணுற மாதிரி மோல்டு நிறையா இருக்கும். ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு மோல்டு இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி மோல்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கையால் கூட நீங்கள் மேக் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கான ரெஃபரல் இமேஜஸை நீங்கள் நெட்லேருந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட வெட்டிங்கில் இருந்த பேக்ரவுண்டை அப்படியே நீங்கள் ரீக்ரியேட் பண்ணலாம். இல்லை ஒருத்தவங்க எனக்கு நேம் போர்டு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா அவங்கள மாடல் அனுப்ப சொல்லி நீங்கள் அதே மாதிரியே பண்ணி கொடுக்கலாம். அவங்க நேம் வச்சு கேட்குறாங்கன்னா அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட். அவங்க எந்த மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணி கேட்குறாங்களோ எல்லாத்துக்கும் இதே மாதிரி சேம் மெத்தட் தான். நீங்கள் என்ன அவுட்புட் கொடுக்க போகிறீங்களோ அதுக்கான ட்ராயிங்ஸ் சேஞ்ச் ஆகும் அண்ட் கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். மற்றபடி பார்த்திங்கன்னா இதுக்கான நீங்கள் ஒர்க் பண்ணுறது எல்லாமே சேமாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கலர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேக்ரவுண்டில் நம்ம ஒயிட் கலர் கொடுத்தா மட்டும்தான் நம்ம கொடுக்குற எல்லா கலரும் அதுக்கு சூட்டபிளாக அதே மாதிரி நம்ம கொடுக்குற எக்ஸாக்ட் கலரை அது நமக்கு ரிப்ளிகேட் பண்ணும். அதுக்காக தான் ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் கொடுக்க சொன்னது. ஸோ இதில் நீங்கள் எந்தெந்த இடத்துல என்ன மாதிரி கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். அது முக்கியமான விஷயம், இதில் ரொம்ப ரொம்ப குட்டியான பிளேஸில் நீங்கள் கலர் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப தின் சைஸில் இருக்கிற ப்ரஷ்ஷை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பெருசாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது இன்னொரு இடத்துல படுறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த நேம்ஸ்லலாம் யூஸ் பண்ணும் போதுமே ரொம்ப தின் சைஸில் இருக்கிற ப்ரஷஸை யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒர்க்குக்கு தின்னாக இருக்கிற ப்ரஷ்ஷை ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் அந்த இடத்துல ஒர்க் பண்ணணும். கொஞ்சம் வேகமாக பண்ணிட்டா கூடவே அந்த பெயிண்ட் மற்ற இடத்துல படுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்லோவாக இந்த ஒர்க் பண்ணுங்கள். ஸோ ஹேரு கொடுக்குறதா இருக்கட்டும் அதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியறதுக்காக தான் இந்த ஒர்க் எல்லாத்துலேயுமே நம்ம கிளேவை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து, அதாவது ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டுக்காக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஒரு நம்ம கீ செயின் மாட்டுற ஒரு ஹோல்டராக இருக்கட்டும், நேம் போர்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி கிஃப்ட் நம்ம செஞ்சு கொடுக்கறதுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த ஆர்ட்டை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பேசிக்ஸ் எல்லாமே நம்ம இதில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களோட பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டுமே போதும், நீங்கள் இதை ஈஸியாக பண்ணிட முடியும். பெரிய லெவலில் எனக்கு ட்ராயிங்லாம் தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்குது.
பண்ணுறதுக்கு, ஒரு ட்ராயிங்கை அப்படியே நம்ம வந்துட்டு ட்ராப் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணியும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் எடுத்து பண்ணலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஆர்ட்டை கிஃப்ட் பண்ணுறதுக்குலாம், அவங்க வீட்டில் டெக்கராக யூஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களால் இந்த பிஸ்னஸில் சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ இதுக்கு உங்களுக்கு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்டர் வர வர தான் நீங்கள் மெட்டீரியல் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற கலர்ஸ் வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பேசிக்காக அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போடுற மாதிரி இருக்காது. ஜஸ்ட் உங்களுக்கு ஆர்டர் வருதுன்னா வந்த ஆர்டருக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவையோ அதை அப்படியே வாங்கி அந்த ஒர்க்கை டன் பண்ணலாம். அண்ட் அதில் இருக்கிற மெட்டீரியலை அகெயின் இன்னொரு ஆர்டருக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு அதில் நிறையவே குவான்டிட்டிஸ் வந்து இதில் இருக்கும். க்ளேவை ஸ்டிக் பண்ணும் போது மறக்காமல் கீழே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து க்ளேவை போடுங்க. ஏன்னா நம்ம சும்மா க்ளேவை வச்சோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு ஸ்டிக்கியாக இருக்காது, திரும்ப வரத்துக்கு வந்து சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கீழே ஃபெவிகால் போட்டுட்டு அண்ட் அதுக்கு மேலே வந்துட்டு அதுக்கப்புறமா க்ளே கொடுத்துட்டு அது ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெஃபரல் இமேஜ் எப்போவுமே எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறது தான் பெஸ்ட். ஏன்னா நீங்களாக காம்பினேஷன் கொடுக்குறது அப்படின்றத தாண்டி அது இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்களாகவே காம்பினேஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை பிகினராக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ரெஃபரன்ஸ் இமேஜ் நெட்லேருந்து எடுத்து வச்சுட்டு அதை பார்த்து ஒர்க் பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாமல் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அது மாதிரி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேஸில் வந்துட்டு உள்ளார எந்த மாதிரியான ஒரு இதுவும் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ நார்மலாக ஒரு அவுட்லேயர் மட்டும்தான் நான் இதில் ட்ரா பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு ஃபேஸ் உள்ளார இன்னும் டீட்டெயில்டாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கொடுக்கலாம். பட் கொஞ்சம் ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த குட்டி பிளேஸில் நீங்கள் நிறைய விஷயங்கள் உள்ளே கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் இப்படியும் கொடுக்கலாம், இதே போஸ் உங்களுக்கு பேக் சைட் தெரிகிற மாதிரியும் கொடுக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு எப்போதுமே பிளாக் கலரில் ஒரு அவுட்லைன் வந்து நம்ம கொடுக்கணும். எதுக்காக அந்த அவுட்லைன் பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணியிருக்க ஒர்க்கை அதுதான் வந்து நல்லா என்ஹான்ஸ்டாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு இன்னும் டீட்டெயில்டாக எடுத்து காமிக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் முடித்த பிறகு ஃபைனலாக ஒரு பிளாக் கலரில் அவுட் கோட்டிங் வந்து கொடுத்துக்கோங்க. அதாவது இந்த மாதிரி எம்போஸ்டாக தெரியுது இல்லையா, அந்த பிளேஸ்லலாம் நீங்கள் பிளாக் கலரில் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ண பிறகு லாஸ்ட்டாக அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற வார்னிஷ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். அந்த வார்னிஷை வாங்கி மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துருங்க. அப்போ தான் அந்த கிளாஸி லுக் உங்களுக்கு அப்படியே இருக்கும். கலரும் சீக்கிரமாக ஃபேட் அவுட் ஆகாது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஆர்ட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.